சென்னை எழும்பூரில் இருந்து தலைமைச் செயலகம் நோக்கி CITU சார்பில் மாபெரும் பேரணி துவங்கியுள்ளது. எதற்காக இந்த பேரணி, தலைமைச் செயலகத்தில் யாரை சந்திக்க உள்ளனர் என்பது குறித்து CITU மாநில தலைவர் சவுந்தரராஜனிடம் எமது செய்தியாளர் சதீஷ் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்திய தொழிற்சங்க மையம் CITU தரப்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சென்னை கோட்டையை நோக்கி பேரணி செல்ல உள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அந்த சங்கத்தினுடைய மாநில தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சவுந்தரராஜன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம் சார். இன்றைய தினம் உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக தமிழக அரசுக்கு என்ன வைக்கிறீர்கள்? அதனைத் தொடர்ந்து எத்தனை பேர் இந்த பேரணியில் கலந்துட்டு இருக்காங்க? உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அனைத்து தொழில்களிலும் இருக்கிற கான்ட்ராக்ட் முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அப்ரெண்டிஸ்களை வரைமுறைப்படுத்துகிற ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது, அதை உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அதுவரை சம வேலைக்கு சம ஊதியம் என்கிற சட்டத்தையும் இப்போது வந்திருக்கிற தீர்ப்பையும் அமுல்படுத்த வேண்டும். 18,000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். அதற்கு சட்டம் இயற்ற வேண்டும். தொகுப்பூதியம், மதிப்பூதியம் என்கிற மிக மோசமான அந்த முறைக்கு முடிவு கட்ட வேண்டும். காலமுறை ஊதியம் அரசு துறை, அரசு சாராத துறை அனைத்திலும் வழங்க வேண்டும். கிராம பஞ்சாயத்திலிருந்து அத்தனை பகுதியிலும் இந்த கொள்ளை, இது அநியாயம் நடைபெறுகிறது. விவசாயிகளுடைய கோரிக்கையை அரசு உடனடியாக பரிவுடன் பார்க்க வேண்டும். அதை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும். மரணமடைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் போராட்டத்தோடு இணைந்து தொழிற்சங்கங்களும் போராட்டத்தில் குதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று எச்சரிக்கிறோம். நல வாரியங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு ஒதுக்க வேண்டிய பணத்தை ஒதுக்கவில்லை. பணப்பலன்கள் எங்களுக்கு கொடுக்கவில்லை. 4,000 ரூபாய் குறைந்தபட்ச பென்ஷன் என்று அவர்களுக்கு தீர்மானம் செய்ய வேண்டும். 5 லட்சம் விபத்து மரணத்திற்கும் 1 லட்சம் இயற்கை மரணத்திற்கும் வழங்க வேண்டும். புது பென்ஷன் என்கிற ஒரு அநியாயத்தை மத்திய மாநில அரசுகள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றன. அந்த பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். இதுபோன்ற இந்த கோரிக்கைகளுக்காக ஆட்டோ தொழிலாளி, முறைசாரா தொழிலாளி இவர்களுக்கு எதிரான போலீஸ் தாக்குதல், மாவட்ட நிர்வாக தாக்குதல், பிரீமியம் கட்டணத்தை உயர்த்துதல், டீசல் விலையேற்றம், பெட்ரோல் விலையேற்றம் என்று அத்தனையிலும் இப்போது வேட் வந்த பிறகு எல்லா பகுதியும் கடுமையாக தமிழ்நாட்டிலே பாதிக்கப் போகிறார்கள். ஆகவே இந்த அனைத்து பிரச்சனைகளிலும் சாதாரண ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், முறைசாரா தொழிலாளர்கள், உழைப்பாளிகள், விவசாயிகள் இவர்கள் அத்தனை பேருடைய கோரிக்கை முன்னிறுத்தித்தான் இந்த முற்றுகை போராட்டம். அடுத்த கட்ட நகர்வு என்ன? தொடர்ந்து இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீங்க போராடிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நகர்வு எங்களுடைய போராட்டம் ஏதோ வந்தோம் கலைந்தோம் என்று இருக்காது, நெடும் போராட்டமாக இருக்கும் என்று ஆட்சிக்கு எத்தளிக்கிறோம். விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு தொழிலாளர்கள் களத்தில் இறங்குவார்கள். அதாவது நாம் தற்பொழுது பார்த்தோம், மாநில தலைவர்களுடைய அந்த கோரிக்கை அது என்னவாக இருக்குது என்றால், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்றன. பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தும் தொடர்ச்சியாக அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எனவே இந்த நிலை தொடர்ந்தால் தங்களுடைய போராட்டமானது தீவிரமடையும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் சதீஷ் முருகன்.